ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் டிப்ஸ்னால், இன்றைக்கி புளிசாதம் கலர போகிறோம். இன்றைக்கி எங்கள் மாடலில் நாங்கள் புளிசாதம் கலர்றது எப்படின்னு பார்க்கலாம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி பௌர்ணமி பூஜை. இன்றைக்கி இப்போ பெருமாளுக்கு பிடித்தது புளியோதரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உளுந்து வடை அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம புளிசாதம் கலர போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உகந்த நாள் வேறு, ஐயப்பன் பிறந்த நாள் வேறு இன்றைக்கி வந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அது காலையில் நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். இன்றைக்கி புளியோதரை கலருக்கு வைக்கிறோம். இப்போ நான் அரிசி 1/2 கிலோ போட்டிருக்கேன். இப்போ அரிசி நான் 1/2 கிலோ போட்டு நல்லா 3 விசில் விட்டு வச்சு சாதம் நல்லா குணவு இல்லாமல் நம்ம எடுத்துருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி களமதி அரிசி தான். எங்களுக்கு எப்போவுமே ரைஸு நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சுட்டு நம்ம ஆற வச்சிடலாம். சாதம் நல்லா ஆறட்டும். லைட்டாக ஆறினதுக்கு இப்போ நம்ம இந்த சூட்டோட எண்ணெய் ஊற்றி கொடுத்தா எண்ணெய் தெரியாது. லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் பொறுப்புன்னு ஒன்று சாதம் ஒட்டாமல் இருக்கும். இப்படியே ஆறிட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி சாதத்துக்கு இதுக்கு பொருள் வறுத்தரலாம். நல்லா அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றாமே நமக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம் வறுக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம என்னென்ன போடுறோம்னா, 2 கார மிளகு எடுத்துருக்கேன். இது நல்ல காரம் இருக்குங்க. 2 கார மிளகு தான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம போட போகிற பொருள் கடலைப்பருப்பு போடுறோம். இப்போ இதில் நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாதத்தில் எல்லாமே அள்ளி போட வேண்டியதில்லை. அதுக்கு சாதத்துக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அது மட்டும் நம்ம போட்டால் போதும். நான் 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. அதுதான் வாசனை நமக்கு கொடுக்கும். கசக்கும் இல்லை, ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் நமக்கு கசக்கும். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு ரொம்ப வேண்டாம், நான் வரமிளகா கிள்ளி போடுவேன். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு முழுசும் இருக்குது, இது இருக்குது. நம்ம லைட்டாக மட்டும் போட்டால் போதும். கடுகு போடுவாங்க, வேண்டாம். அப்புறம் மல்லி 1 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகா. இதில் கருப்பெள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, வாசனை கொடுக்கும். அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு கொண்டாடுறது மட்டும் போட்டிருக்கேன். இதில் நான் அதையும் நிறைய போட மாட்டேன். இது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுத்துடலாம். நம்ம வறுத்துட்டு ஆசனம் இந்த கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துடலாங்க. கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா வறுத்துருச்சு, வாசனை வருது. இதெல்லாம் நம்ம இதில் நம்ம வரமிளகா பாருங்கள். இது கார மிளகா தான், நான் வேறு காஷ்மீர் மிளகாலாம் சேர்க்கலை. இப்போ இது காஷ்மீர் மிளகா வேண்டாம், இது நமக்கு இந்த மிளகா தான் வைக்க. அந்த புளி ஊற அந்த காரத்தன்மை வரும்போது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நம்ம வச்சுக்கலாம்.
இதில் சாதம் மாறிடுச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிக்கணும். சாதம் பாருங்க எவ்வளோ நீளமாக. இதுக்கு நம்ம தாளிச்சு போட்டுக்கலாம். இல்லை 50க்கு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிருக்கேன். 100 எண்ணெய் இருக்குது இதில். இதில் நம்ம நிலக்கடலை வறுத்துருவோம். நிலக்கடலை 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க. இது பச்சை கடலையாக இருக்கனால நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட் இருக்குங்க அது. இப்போது நிலக்கடலையே இது வறுத்து எடுத்தாச்சு. நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா புளிசாதத்தை போட்டு கொதிக்கச்சுன்னா வெத்துட்டேன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். நல்ல 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் உடச்சி உளுத்தம் பருப்பு தாங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா முறிஞ்சதுக்கப்புறம் கலர் மாறிடுச்சுங்களா, அது சிம்மில் வச்சுட்டு இந்த வரமிளகாய் போட்டுக்க. இது வரமிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம், மிளகாத்தூளெல்லாம் தேவையில்லை. அதில் 2 வரமிளகாய். இது விதை போட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருகிச்சுன்னா அப்படியே காந்தல் அடிக்க ஆரம்பிச்சிடும், காரம் அடிக்கும். சொல்லிச்சா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த புளி காசை வச்சுக்கலாம். அது மட்டும் ஊற்றாங்க, இதே காந்தல் அடிக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீட்டாக சிம்மில் வச்சு கொதிச்சுக்கலாம். அப்போ இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாங்க, கல் உப்பு தான். அப்படியே கொதிச்சு சாதம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கலர போகிறோம். நிலக்கடலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. புளிசாதம் வந்து இப்படி எண்ணெய் மேலே திரண்டு நிற்கிற மாதிரி இறக்கி வச்சுருங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். இந்த பொடி நம்ம அதை பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் தூவி விட்டுறலாம். அப்படியே காய்ச்சி இப்போ இதில் நம்ம 1/2 கிலோ அரிசி போட்டோம் இல்லைங்களா, 1/2 கிலோ அரிசத்தில் நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கலரிட்டோம் பாருங்க. மசாலா ஆயிடுச்சு, புளிக்கு புளி ஆயிடுச்சு, புளிசாதத்துக்கு ரெடி ஆகிட்டு. இதில் நம்ம பொடியில் எல்லா பொடி போட்டால் தான் நமக்கு அது ஒரு மாதிரி பொடி ஸ்மெல் அடித்தா ஒரு மாதிரி வரன்னு வரும். பொடி மீதம் வச்சுக்கிறோம். மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு.
இது நம்ம இதை எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம திருப்பி அதை சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே வச்சுட்டோன்னா அப்படியே நல்லா இன்னும் ஊற நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்.